நேர்களுக்கு இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளுக்கான கனேடிய தமிழ் செய்திகளினுடைய தொகுப்புக்குள் செல்ல இருக்கின்றோம். நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடா, கனேடிய செய்திகளுக்கான உங்கள் வலையொலி தளம். முதலாவது முக்கியமான விடயம் பார்த்தமாக இருந்தால், கனேடிய அரசியலில் ஒரு முக்கிய திருப்பமாக ஏப்ரல் 13, 2026 அன்று நடைபெற்ற 3 முக்கிய நாடாளுமன்ற இடைத்தேர்தல்களிலும் பிரதமர் மார்க் கார்னி தலைமையிலான லிபரல் கட்சி அபார வெற்றி பெற்றிருக்கின்றது. டொரண்டோவில் இருக்கின்ற யூனிவர்சிட்டி ரோஸ்டேல் மற்றும் ஸ்கார்பரோ சவுத் வெஸ்ட் ஆகிய தொகுதிகளிலும், கியூபெக் மாகாணத்தினுடைய டெராபான் தொகுதியிலும் லிபரல் கட்சி வேட்பாளர்கள் வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள். இந்த வெற்றியின் மூலம் நாடாளுமன்றத்தின் மக்களவையிலே லிபரல் கட்சியினுடைய பலம் 174 உயர்ந்துள்ளதுடன் அரசுக்கு தேவையான தனி பெரும்பான்மையும் உறுதியாகி இருக்கின்றது. இதன் மூலம் தனது கட்சியை பெரும்பான்மை அரசுக்கு வழிநடத்திய 14வது கனேடிய பிரதமர் என்கின்ற வரலாற்று சிறப்பை மார்க் கார்னி பெற்றிருக்கின்றார். கடந்த 2025 டிசம்பர் மாதத்துக்கு பிறகு எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் லிபரல் கட்சிக்கு தாவியுள்ள நிலையில் இந்த வெற்றியானது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறியிருக்கின்றது. அதாவது மக்களினுடைய விருப்புகளுக்கு மாறாக லிபரல் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்களை வளைக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு பதிலடியாக மக்கள் ஆணையின் மூலம் இந்த 3 வெற்றிகளை மார்க் கார்னி தரப்பு பதிவு செய்திருக்கிறது. தேர்தல் முடிவுகள் முழுமையாக ஏப்ரல் 14ஆம் தேதி காலை அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட உள்ள நிலையில் மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுவதற்கான வலுவான அங்கீகாரத்தை இந்த வெற்றி அளித்துள்ளது என பிரதமரின் அலுவலகம் அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது. எதிர்க்கட்சி தலைவர்கள் இதுவரை தங்களுடைய முழுமையான எதிர்வினையை பதிவு செய்யவில்லை. இதேவேளை ஒன்டாரியோ மாகாணத்தின் கல்வித்துறை அமைச்சரான பவுல் கலண்ட்ரா கல்வித்துறையில் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை முன்னெடுக்கின்ற புதிய மசோதா ஒன்றை ஏப்ரல் 13 அன்று சட்டமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த மசோதாவின்படி டொரண்டோ மாவட்ட பள்ளி வாரியத்தினுடைய, அதாவது டிடிஎஸ்பியினுடைய அறங்காவலர்களின் எண்ணிக்கை 22 12 குறைக்கப்படுகிறது. மேலும் கல்வித்துறையின் இயக்குநர்களுக்கான மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத புதிய தலைமை நிர்வாக அதிகாரி எனப்படுகின்ற பதவி நிலைகளும் உருவாக்கப்பட இருக்கின்றது. மாகாண அரசின் நேரடி மேற்பார்வையில் தற்போது 8 பள்ளி வாரியங்கள் இயங்கி வருகின்ற நிலையிலே இந்த மசோதா அறங்காவலர்களின் தன்னிச்சையான நிதி செலவினங்கள் மற்றும் கௌரவ ஊதியங்களுக்கும் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. வரவிருக்கின்ற இலையுதிர் காலத்திலே தேர்தல் திட்டமிட்டபடி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள போதிலும் இதன் நிதி சார்ந்த முழுமையான விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. அரசின் இந்த நடவடிக்கையை ஆசிரியர் சங்கங்களும் எதிர்க்கட்சிகளும் அதிகாரத்தை குவிக்கின்ற சதி என்று கடுமையாக விமர்சித்து வருகின்றன. இதேவேளை கியூபெக் மாகாண அரசியலில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற பிரீமியர் தற்போது பெரும் சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றார். குறிப்பாக வரவிருக்கின்ற மாகாண அளவிலான தேர்தல்களுக்கு முன்பதாக ஆளும் கோலிசன் அவெனிர் கியூபெக் கட்சியினுடைய CAQ கட்சியினுடைய செல்வாக்கை மீண்டும் கட்டியெழுப்ப வேண்டிய கட்டாயத்திலே அவர் இருக்கின்றார். சமீபத்திய கருத்து கணிப்பில் கட்சியின் ஆதரவு தள்ளாடுகின்ற நிலையிலே குறுகிய காலத்துக்குள் மக்களின் நம்பிக்கையை வென்றெடுப்பதற்கான வியூகங்களை வகுக்க வேண்டிய ஒரு நெருக்கடி நிலை தற்போது அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்நிலையிலே கனடிய நாடாளுமன்றத்திலே கட்சி தாவல்கள் தொடர்ந்து பேசுபொருளாகி வருகின்ற நிலையிலே கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பில்லி மோரின் தெரியாமல் மைக்கில் பேசிய வார்த்தைகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. செய்தியாளர்கள் முன்னிலையில் மைக் ஆன் செய்யப்பட்டிருப்பதை அறியாமல் பேசிய அவர், லிபரல் கட்சியினர் என்னை தங்கள் பக்கம் இழுக்க தீவிரமாக முயற்சித்து வருகின்றனர் என தெரிவித்துள்ளார். சமீப காலமாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலரும் லிபரல் கட்சிக்கு தாவி வருகின்ற நிலையில் அவரது இந்த கருத்து தேசிய அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவ்வளவு DRIPA எனப்படுகின்ற பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே பூர்வ குடிமக்களின் உரிமைகள் தொடர்பான பிரகடன சட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கின்ற விவகாரத்திலே மாகாண பிரீமியர் டேவிட் எபி தனது நிலைப்பாட்டிலிருந்து திடீரென்று பின்வாங்கி இருக்கின்றார். இந்த சட்டத்தை நிறுத்தி வைக்கும் தீர்மானத்தை அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பாக மாற்ற அவர் முன்னதாக திட்டமிட்டிருந்தார். ஆனால் ஆளும் NDP கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரை இந்த தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்கப் போவதாக வெளிப்படையாக அறிவித்ததால் கட்சிக்குள் பெரும் குழப்பம் வெடித்தது. ஆட்சியை கவிழ்க்கும் அபாயத்தை தவிர்க்கும் பொருட்டு உடனடியாக சுதாகரித்துக் கொண்ட டேவிட் எபி நம்பிக்கை வாக்கெடுப்பு திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ளார். இதேவேளை மெட்ரோ வான்கூவர் நிர்வாகத்திற்கு எதிராக சரே மாநகராட்சி சிட்டி ஆஃப் சுரே நீதிமன்றத்திலே அதிகாரபூர்வமாக வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கின்றது. மெட்ரோ வான்கூவர் அமைப்பினால் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பொருளாதார மேம்பாட்டு முகமை, அதாவது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஏஜென்சி முற்றிலும் சட்டவிரோதமானது என்றும் அதற்கு எவ்வித அதிகாரபூர்வ அங்கீகாரமும் இல்லை என்றும் சரே மாநகராட்சி தனது மனுவிலே குற்றம் சாட்டியிருக்கின்றது. இருவரும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இடையிலான இந்த அதிகார மோதல் பிராந்தியத்தின் பொருளாதார திட்டங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நஷ்ட ஈட்டு தொகையோ அல்லது நீதிமன்ற விசாரணை தேதியோ இன்னும் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இதேவேளை பிரிட்டிஷ் கொலம்பியாவின் முக்கிய நகரமான சரையின் முன்னாள் மேயரான டக் மெக்கெல்லாம் வரவிருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் மீண்டும் மேயர் பதவிக்கு போட்டியிடப் போவதாக அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார். நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட அவர் கடந்த முறை தன்னுடன் இணைந்து பணியாற்றிய சில முக்கிய வேட்பாளர்களையும் களமிறக்கி தனது பழைய அரசியல் அணியை மீண்டும் உருவாக்க திட்டமிட்டிருக்கின்றார். சரை மாநகர காவல்துறை மாற்றம் உள்ளிட்ட பல சர்ச்சைக்குரிய முடிவுகளை எடுத்த அவரது இந்த மறு பிரவேசம்
மாநகர அரசியலில் மீண்டும் அனலை கிளப்பியிருக்கின்றது. இதேவேளை நேர்களே, இங்கிலாந்திலே கடும் அரசியல் சரிவை சந்தித்து வருகின்ற பிரிட்டிஷ் கன்சர்வேட்டிவ் கட்சியினர் கனேடிய கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவரான பியர் பொலிவரேயின் அரசியல் ஆலோசனைகளை கோரியிருக்கிறார்கள். வலதுசாரி அரசியலை எவ்வாறு வெற்றிகரமாக முன்னெடுப்பது மற்றும் வாக்காளர்களின் நம்பிக்கையை மீண்டும் பெறுவது எப்படி என்பது குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியுள்ளதாக தெரிகிறது. ஆனால் இது குறித்து பதிலளித்துள்ள பொலிவரே, பிரிட்டிஷ் கன்சர்வேட்டிவ்கள் தங்களது உட்கட்சி பிரச்சனைகளையும் தேசிய அளவிலான சவால்களையும் தாங்களே சுயமாக தீர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை கூறியிருக்கின்றாராம். இதேவேளை நேர்களே, பிரிட்டிஷ் கொலம்பியாவின் மேபிள் ரிட்ஜ் பகுதியிலே கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த அதிர்ச்சிகரமான துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலை வழக்கிலே ஒருங்கிணைந்த கொலை விசாரணை குழுவினரை IHIT தற்போது 2 நபர்கள் மீது அதிகாரப்பூர்வமாக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளனர். நீண்ட நெடிய விசாரணைகளுக்கு பிறகு இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் குற்றச்சாட்டப்பட்ட நபர்களின் பெயர்கள் மற்றும் அவர்கள் மீதான துல்லியமான குற்றப்பிரிவுகள் குறித்த விவரங்கள் ஆரம்பகட்ட அறிக்கையிலே வெளியிடப்படவில்லை. இந்த வழக்கில் பதிவு செய்யப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் வெறும் புகார்களே என்றும் அவை நீதிமன்றத்தில் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அல்பர்டா மாகாணத்தின் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பேன்ஃப் நகரிலே முறையான விசா அல்லது பணி அனுமதியின்றி டசன் கணக்கான வெளிநாட்டு பிரஜைகளை சட்டவிரோதமாக பணியில் அமர்த்திய ஒருவருக்கு $70,000 அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் மற்றும் குடிபரப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் இந்த மிக மோசடி அமலமாகி இருக்கின்றது. எனினும் அபராதம் விதிக்கப்பட்ட நபரின் பெயரோ பிடிபட்ட தொழிலாளர்களின் துல்லியமான எண்ணிக்கையோ அவர்களின் குடியுரிமை அந்தஸ்து குறித்த முழுமையான விவரங்களோ பொதுவெளியில் வெளியிடப்படவில்லை. இதேவேளை பிரிட்டிஷ் கொலம்பியாவின் அபோஸ்போர்ட் பகுதியில் இருக்கின்ற ஒரு பள்ளிக்கூட கட்டடத்தை மர்ம நபர்கள் தீயிட்டு எரித்திருக்கிறார்கள். அப்பகுதியில் பெரும் பரபரப்பை இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏப்ரல் 13 மாலை நேரத்தில் இந்த தீ வைப்பு சம்பவம் நிகழ்ந்த நிலையில் உடனடியாக விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை முற்றிலுமாக கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். பள்ளியில் எவருமில்லாத நேரத்தில் இந்த சம்பவம் நடந்ததால் நல்வாய்ப்பாக யாருக்கும் விதமான காயங்களும் ஏற்படவில்லை. இது ஒரு சதி செயல் என உறுதி செய்துள்ள காவல்துறையினர் குற்றவாளிகளை பிடிக்க தீவிர விசாரணைகளில் இறங்கியிருக்கிறார்கள். இதேவேளை சந்தேக நபர்களினுடைய விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இதேவேளை ஒன்டாரியோ மாகாணம் அஜாக்ஸ் பகுதியிலே மிக பரபரப்பான போனோட்பன் நெடுஞ்சாலையிலே, அதாவது ஹைவே போனோட்பனிலே சாலையோர குழிகளை மூடுகின்ற சீரமைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர் ஒருவர் மீது அதிவேகமாக வந்த வாகனம் ஒன்று மோதிவிட்டு நிற்காமல் தப்பியோடி இருக்கின்றது. இந்த ஹிட் அண்ட் ரன் சம்பவத்திலே படுகாயமடைந்த அந்த ஊழியர் உடனடியாக மீட்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்காக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அவரது தற்போதைய உடல்நிலை குறித்த விவரங்களோ அல்லது விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய மர்ம வாகனம் மற்றும் ஓட்டுநர் குறித்த எந்த தகவலும் இதுவரை வெளிவரவில்லை. காவல்துறையினர் பகுதியில் உள்ள CCTV கேமராக்களை ஆய்வு செய்து வருகிறார்கள். இதேவேளை கனடாவின் முன்னணி வங்கிகளில் ஒன்றான CIBC வங்கியினுடைய மொபைல் செயலி மற்றும் இணையவழி சேவைகள் அனைத்தும் ஏப்ரல் 14 அன்று நாடு முழுவதும் திடீரென்று முடங்கியது. இதனால் பண பரிவர்த்தனைகள், பில்கள் செலுத்துதல் மற்றும் கணக்கு விவரங்களை சரிபார்த்தல் போன்ற சேவைகளை பெற முடியாமல் வாடிக்கையாளர்கள் பெரும் தவிப்புக்கு உள்ளாகினார்கள். சமூக வலைதளங்களில் வாடிக்கையாளர்கள் அளித்த தொடர் புகார்களை தொடர்ந்து களமிறங்கிய தொழில்நுட்ப குழுவினர் தீவிர பணிகளுக்கு பிறகு அனைத்து சேவைகளையும் மீண்டும் முழுமையாக சீரமைத்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த திடீர் முடக்கத்திற்கான தொழில்நுட்ப காரணம் என்ன என்பதை வங்கி நிர்வாகம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்தவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது கனேடிய வங்கிகள் மீதான நம்பிக்கையை, அதன் பாதுகாப்பு மீதான நம்பிக்கையை கேள்விக்குறிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. இத்துடன் இன்று நாளுக்கான கனேடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேயர்களே, செய்திகளை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி.